ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸில் ஒரு நல்ல நொடி அப்படின்ற சீரீஸோட எபிசோட் நம்பர் 2ல இருக்கிறோம். இந்த எபிசோட் 2ல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் பற்றி பேச போகிறோம். அந்த டூல் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதை நம்ம ஏன் இவ்வளோ நாள் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டா நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வரும், எவ்வளோ மாற்றங்கள் நம்ம லைஃப்குள்ளே வரும்ன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம எல்லாரும் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏகப்பட்ட விஷயங்கள், ஃபேமிலி ப்ரெஷர், ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸ், பாஸ் திட்டினாங்க, மீட்டிங்கில் இஷ்யூஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் ஒழுங்காக கொடுக்க முடியல, ப்ராஜெக்டோட டெட்லைன்ஸ், வீட்டோட ப்ரெஷர்ஸ், கரண்ட் பில், இஎம்ஐ, லோன்ஸ், blah blah பிளான்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம டெய்லி லைஃப்பில். ஏகப்பட்ட எமோஷன்ஸ், ஏகப்பட்ட மைண்ட்ஃபுல் ரியாக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம மூளை வந்துட்டு கடந்து பாடாக படிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்னதான் நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு நம்ம மைண்டு வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த எமோஷனல் அவேர்னஸ்க்கு நடுவில் நம்ம டே ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறப்போ வி ஹாவ் டு மேக் ஷுர் திஸ் ஒன் பர்டிகுலர் பவர்ஃபுல் டூல், தி 5 செகண்ட் பாஸ் டாக்டிக்ஸ். இந்த 5 செகண்ட் பாஸ் டாக்டிக்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 5 செகண்ட் பாஸ்ன்றது அப்படின்னா பெருசாக வித்தியாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போது நான் ஒரு விஷயம், நான் உங்களை கத்துறேன், உங்களை திட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு 5 செகண்ட் பாஸ் அப்படின்றது நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு எங்கள் அப்பா கூட வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஹீட்டான கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு, பயங்கரமாக வந்து மாற்றி மாற்றி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இஃப் I take a 5 second pause and I'm not at all replying. அவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு 5 seconds பாஸ் எடுத்துகிட்டா என்ன ஆகிடும், பாரு எகத்தாளமாக நிற்கிறான், நம்ம பேசுறதுக்கு மரியாதையை கொடுக்காம நின்றுட்டுருக்கான் அப்படின்வாங்க. த திங் ஆஃப் திஸ் 5 செகண்ட் பாஸ் இட் இஸ் தட், ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சொல்லிட்ட பிறகு இஃப் யூ ஆர் இன் த பெர்ஸ்பெக்டிவ் டு ரிப்ளை ஆர் டு ரியாக்ட் ஃபார் தட் எமோஷ்னல் திங். See, everything is an emotion. Anger is an emotion. Anxiety, confusions, இதெல்லாமே எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ யூ ஷுட் டேக் அ 5 செகண்ட் பாஸ். தட் கேன் சேவ் யுவர் டே, தட் கேன் சேவ் தட் பர்டிகுலர் மொமெண்ட். அந்த ஆங்கராக இருக்கட்டும், அந்த கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி அப்படி கற்று வாங்கிட்டு அவங்க திட்டிக்கிட்ட பிறகு நம்ம ஒரு 5 செகண்ட் பாஸ் எடுத்துகிட்டு, சரி இப்போ இந்த ப்ராப்ளம், இது நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரியுது, இனிமேல் நான் இதை பண்ணாமல் பார்த்துக்கிறேன்ற பக்குவம் உங்களுக்கு தானாக வந்துடும். த 5 செகண்ட் பாஸ் டாக்டிக்ஸ். ஓகேங்களா? ஒரு பாஸ் ஸ்கோல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களோட டெட்லைன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம மைண்ட் வந்துட்டு நம்மளை உடனே அவங்கள வந்துட்டு, நீ யாராவது, நான் என்ன தெரியுமா, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக ஒரு எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ளேருந்து வெளில வரும். பட் அந்த பர்டிகுலர் டைமில் அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கீப் வித் யுவர் செல்ஃப் அண்ட் ஹோல்ட் இட் ஃபார் 5 seconds அண்ட் ரியாக்ட் இட் ப்ராப்பர்லி ஸோ தட் த சொல்யூஷன் விச் யூ கிவ் ஃபார் யுவர் பாஸ் வுட் பி பெட்டர். ஒரு கோவத்தில் எடுக்கிற டிசிஷனும், ஒரு ஆங்ஸைட்டியில் எடுக்கிற டெசிஷன்ஸும், ஒரு கன்ஃபியூஷனில் எடுக்கிற டெசிஷன்ஸை விட அந்த 5 செகண்ட் பாஸ் எடுத்துகிட்டு எடுக்கிற டெசிஷன் இஸ் மச் மச் மோர் கிளாரிட்டி. ரோடில் டிராஃபிக்கில் ஸ்க்ரீம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணால் ஜஸ்ட் பாஸ் இட். ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட பேசாமல் இன்னொருத்தவங்க கிட்டே பேசுகிறாங்க, நம்மளை வந்து பேக் ஸ்டெப் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் இட். பாஸ் கால் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் பாஸ் இட். இந்த 5 செகண்ட் சைலன்ஸில் கிளாரிட்டி வரும். நான் ஒரு டைம் பண்ண ஆங்கரில் ஃபோன் த்ரோ பண்ணலான்னு ஒரு ஃபீல், ஓகேவா? இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தில் நம்ம ஃபோனை தூக்கி அடிப்போம்ல, விசிறி அடிப்போம், ஓகேவா? அந்த 5 செகண்ட் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள், அந்த பர்டிகுலர் ஃபோன் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஹவ் யூ சேவ் தி மணி. இட் மைட் பி எனி திங். பைக்கில் போகிறீங்க, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, உடனே வண்டி எட்டி உடைக்க வந்து, ஹவு மச் வாஸ் தி ஸ்ட்ரகிள் பிஹைண்ட் டு கெட் தட் பைக். Sometimes pause is the most powerful response, not silence out of fear, but silence out of control. Okay? The way you control your emotions matters a lot. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக இட் வில் பி வர்த் ரியாக்டிங். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தி ஆப்போசிட் பர்சன் வில்
accept the reaction which you give for that emotional. Okay, அந்த எமோஷ்னல் அவேர்னஸில் நீங்கள் எடுத்து 5 செகண்ட்ஸ் ஒரு பாஸ் எடுத்து when you reacted it would be worth it. Okay, the pause changes your day, maybe even your life. Okay, sometimes it is very much important. Next time you feel overwhelmed, pause, breathe, let the clarity win. Let not the anxious or the confusions win. Let the clarity win. Okay, ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஷேர் திஸ் வித் சம்ஒன் ஹூ ரியாக்ட்ஸ் குவிக்லி. டப்புன்னு நம்ம நினச்சது வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே உடனே ரியாக்ட் பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்தாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில், ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் வித் தெம் அண்ட் டெல் தெம் நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுமா, ஜஸ்ட் பாஸ் யுவர் செல்ஃப் அண்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் காம்னஸ், பிகாஸ் காம்னஸ் வின்ஸ் everything, wins over the anxious, confusions, and also the anger. Worth the 5 seconds to listen. Take care. Bye.